செந்தில் பாலாஜி சார், உங்களை சாருன்னு சொல்லலாமா இல்லை எதுவும் அசிங்கமாக திட்டலாமான்னு எனக்கு தெரியல. ஆ குண்டாகிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? குண்டாகிரி ஆ உங்களுக்கு கரூர் தமிழ்நாடு உங்களுக்கு என்ன எழுதி கொடுத்துருக்குறாங்களா? உங்களை விட்டா ஆட்சிக்கு யாரும் வரக்கூடாதா? ஆ யாருன்னா வந்துட்டா உங்களுக்கு நடுக்காதில்ல இதுக்கப்புறம்? நீங்கள் என்ன எங்கள் தளபதி அவ்வளோ ஈஸியாக நினச்சிக்கிறீங்களா? நீங்கள் இப்போ பண்ணதுமே பின்வாங்கி போகிறதுக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஜனங்களே உங்களை தோக்கடிக்க போகிறாங்க. நான் இந்த வீடியோ மூலயமா தளபதி கிட்ட கேட்டுக்கிறது ஒன்று, அந்த கரூரில் செந்தில் பாலாஜி எங்கே நிற்கிறாரோ எலெக்ஷனுக்கு அந்த இடத்துல நின்று, மிஸ்டர் செந்தில் பாலாஜி உன்னால் என் தளபதியை எதிர்த்து ஜெயிச்சு காட்டுங்க. உன்னால் முடியுமா? ஒரு ஆட்சிக்காக 41 பேரை வந்து கொன்று குவிச்சிருக்கீங்களே, மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? சோதத்தான வயிற்றுக்கு சோதத்தை தின்றீங்களா, வேற தின்றீங்களா? உங்கள் வீட்டில் இப்போ பொம்பளைங்க, உங்கள் வீட்டில் பசங்க உங்களை யாரும் கேட்கறது இல்லையா? நான் நிச்சயமாக ஷாப்பை குத்துனுங்கிறேன். கண்டிப்பாக இதில் யார் யார் ஈடுபட்டுக்கிறீங்களோ, இந்த சாவுக்கு இவ்வளோ பேர் சாவுக்கு யார் யார் காரணமாக்குறீங்களோ, உங்கள் வீட்டில் எழுவு உள்ளையா? உங்கள் வீட்டில் எழுவு உளும், எழுதி வச்சுக்கோங்க. எழுவு உளும்போது நான் பேசுகிறேன். நாதாரிங்களா கஸ்மாலம், ஒரு பதவிக்காக ஜனங்களை சாவடிக்கிறீங்க. ஜனங்களுக்காக வந்துட்டு ஜனங்களை சாவடிக்கிறீங்களா? நல்லா எங்கன்னா போகிற ஆக்சிடென்ட் ஆகி சாவுங்க போகிற நாய் வந்து உங்களால் கவின்னு போவோம்.